இப்போ தொலையாக்காடு நோக்கி தொலை தூரம் வந்து இந்த நடைப்பயணம். பார்க்குற திசையெல்லாம் வந்து யானைகளோட லத்திகள் தான் இருக்கும். ரொம்ப நாளாக இறந்த ஒரு யானையை கூட வந்திருக்கலாம். அப்போ கடவுள் நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. சின்ன சின்ன புதர் காடுகள், ஆனால் அந்த முட்கள் அதிகமாக இருக்கு. இன்றையோட எத்தனை நாள்? வெட்டி வெட்டி இங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. காடுகள்லாம் தாண்டி போகும்போது பார்த்து சூதானமாக போகணும். ஆமை போல 5 புலன்களை அடக்கி கட்டி நாம் பயணிக்கத்தான் வேணும். எனக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. மலைக்கு போகிறோம்னா இன்னும் 6 கிலோமீட்டருக்கு மேலே அந்த இயந்திரத்தனத்தை வந்து நம்ம இங்கே கைவிட்டு தான் ஆகணும். உண்மையில் தினத்தனம் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் தான். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பல நாடுகள்ல இருந்து வருவாங்க. புனித யாத்திரை சென்று காணொளி தொடர்ச்சி. நாங்கள் சொல்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு சொல்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ நம்ம கொழம்பு சாமி சொன்னாப்புல இதுக்கு வந்து தொலையா காடு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சேம் ரூட் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குமா, அதாவது ஒரே மாதிரியான ரூட் வந்து நிறைய இடத்துல இருக்குமா. சப்போஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி அதில் வந்து மிஸ் ஆகுறதுலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரியாது. ஏன்னா எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமில் நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணிட்டதை. ஸோ நாங்கள் சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருந்தா நீங்கள் வீடியோக்குள்ளே கமாலில் சொன்னீங்கன்னா அது தெரிய வரும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்கிங் மாதிரியெல்லாம் வந்து கிடையாது. அண்ட் ஆர்மி கண்ட்ரோல் அப்படி கூட வந்து இங்கே இல்லை. அந்த பக்கம் வெட்டையா ப்ரோ? அப்படி தான் தெரியுது, பார்க்கலாம். நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து 800 கிலோமீட்டர் சம்திங் அதை கடந்தவனு சொன்னால் இங்கே அளவுக்கு ஒரு பெரிய வெட்டம் ஒன்று வருது. ஸோ இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணால் அடுத்த காடு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. இது நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வருஷம் மாலை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. எல்லாமே நாம் நினைக்கிறபடி நடக்கிறது இங்கே. எல்லாமே பிரபஞ்சம் அது பாட்டுக்கு நம்மளை உருட்டுக்கட்ட மாதிரி வச்சு விளையாண்டுருக்கோம். அப்படி தான் நடக்கும். அதான் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். ஸோ சொல்ல தெரியல. ஏன்னா நான் இன்னுமே வந்து கோர்ட்ஸ்லேருந்து பாஸ்போர்ட் எடுக்கல. எல்லாமே முடிஞ்சுது. கோர்ட்ஸில் எப்படி தீர்ப்பு கூட கொடுத்துட்டாங்க, கடவுச்சீட்டு எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி. பட் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே பண்ணல. அது ஏன்னா அதை நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த பேங்க் அந்த லாக்கர் வந்து இப்போ அன்லாக் பண்ணாமல் அப்படி இருக்குது. சடன்லி வந்து எல்லாப்பட்ட டாக்குமெண்ட்டும் கொடுக்கல தான். அதை ஓப்பன் பண்ண அன்றைக்கி கொடுப்பாங்களேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்தால் தான் நம்பி நான் வந்து மாலை போடலாம். ஏன்னா இன்னொரு ஆசை, ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டேன்னா அந்த முதல் வாட்டி வந்து மலைக்கும் ஏறி பார்க்கணும் அப்படி சொல்லி நான் இந்த இடத்துலையும் அதை மென்ஷன் பண்ணுறேன்டா. இது மாதிரி தான் அதுவும் இருக்கும். இதோட பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பல நாடுகள்லேருந்து வருவாங்க அதுக்கு. ஸோ அது எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ இதுவும் வந்து ஒரு வெட்டை தான். நம்ம கொழும்பாள் இன்றைக்கும் தொலைஞ்சிருவாப்பில்ல. என்னையை விட்டு அவர் போயிடுவான். அவன் வித்தியாசமான நடையினா அவன் போதுமான அளவுக்கான வெயிட்டு தான் அவனோட பேக்கில் இருக்கும். பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. தேவையில்லாமல் வெயிட் ஏற்றிட்டம் போல் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்குது. வேகமாக நடந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த எனர்ஜி அந்த குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், சூரிய வெளிச்சம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருந்து அந்த எனர்ஜி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளாரே வந்து நம்ம வேக வேகமாக நடக்கணும். இப்போ தொலையாக்காடு நோக்கி தொலை தூரம் வந்து இந்த நடைப்பயணம்.
எனக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. உண்மையில் தினம் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் தான் லைஃப்பில். வாழ்க்கையில் மேலே வரத்துக்கு பல சேலஞ்ச் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரே ஹால், ஒரே அச்சீவ்மெண்ட் எல்லாருக்குமே அப்போ நான் போய் சந்திக்கணும் நேரில், அவ்வளோதான். நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சி வர்றதா இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆன்மீக பாதையில் சரியான ஒரு ஹோலோட வந்து பயணிக்கிறவங்களுக்குலாம் அதுதான் ரீசனாக இருக்கும். இங்கே உள்ள சாமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாட்களில் கூட வந்து நம்ம பார்த்துருப்போம் காணொலி. அதே மாதிரி இன்றைக்கு கூட அந்த சாமி இருக்கார். இங்கே பாருங்கள், நம்ம சிவா. அந்த சாமி வந்து நிறைய இடங்கள் வந்து நீ பார்க்கல. எத்தனை மணிக்குள்ள எந்தெந்த வழியால் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அவருடைய யாத்திரை இந்த பயணம் வந்து வித்தியாசமானதாக இருக்கும். உண்மையில் அவங்களாம் வந்து நேர காலம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ மைண்டில் அது ஒன்று தான் அப்படின்னு நடத்துக்கிட்டு போவாங்க. ஸோ இந்த வழிபாடு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. உண்மையிலே அவங்கவுங்க வந்து இதெல்லாம் உணர்ந்தால் மட்டும் தான் முடியும். இது வரைக்கும் நான் கூட வந்து எந்த ஒரு சேனலில் கூட இப்படியெல்லாம் யாத்திரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல. ஸோ உண்மையிலே வெறுமணி நம்ம காணொலியில் பார்த்தா கூட வந்து அது உங்களுக்கு வெறும் வார்த்தையாகத்தான் கடத்தப்படும். உணர்வு ரீதியாக கடத்தணும் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து அதை உணர்ந்து பார்த்தா மட்டுமே முடியும். அதற்காக வேண்டி எல்லோரும் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த யாத்திரை போங்க அப்படி சொல்லி நான் சொல்ல வரல. எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ உங்கள் என்னென்னமோ அதை போல் தோணும். அதாவது நான் ஆன்மீகத்துக்குள்ளே பெருசாக ஊடுருவதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 25 வயசுக்கு முன்னாலெல்லாம் வந்து இந்த அளவுக்கான யாத்திரைகள்லாம் போகலை. அந்த அப்படியான சின்ன சின்ன யாத்திரைகள் போயிருக்கேன். அப்போ கடவுள் நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. அப்போல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சி போனேன். பட் இப்போது ஒருத்தர் இருக்கார், அவர் தேடி போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு பயணங்கள் இது உண்மையில் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. உண்மையில் அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாக கூட வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு யானையோட எலும்புக்கூடுகள் அவ்வளோவுமே. ஸோ வந்து இந்த பெரிய யானை ஒன்று இடத்து இறந்து கிடக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டாக இருக்கலாம். என்ன சொன்னால் காட்டில் வந்து மற்ற விலங்குகளால் பாதிக்கப்பட்டா இருக்கலாம். மற்ற விலங்குகள் சொன்னாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு யானைகள் ஏதாச்சும் சண்டையிட்டு காயங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு, அப்படி சப்போஸ் ஏதாச்சும் வந்துருந்தால் தான் மிகப்பெரிய ஒரு யானையோட உடம்பு இங்கே இருக்குது. தலைப்பகுதி அது எல்லாமே சிதைஞ்சிக்கு போய் கிடக்குது. ரொம்ப நாளாக இறந்த ஒரு யானையாக கூட வந்துருக்கலாம். சாரி, நான் அதோட தலைப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாகங்களை இந்த பக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட தலையாக இருக்கட்டும், மற்ற முக்கியமான பகுதிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதில் தான் அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள். அப்படி சொன்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மணலுக்குள்ளாலே நடந்து வந்திருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு யானை ஒன்று இருந்துகிட்டு இருந்த உடம்பை. ஸோ அந்த வழியிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து மணல் ரோடு தான். ஸோ பயங்கர களைப்பண்ணு கொடுக்கும். என்ன சொன்னால் அந்த மணலுக்குள்ளால் நடந்து வரதுன்றது அது சாதாரணமாக நடக்கிறத விட இன்னும் அதிக களைப்பை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ எப்படியோ அந்த ஒரு பகுதியை தாண்டி வந்தாச்சு. அது மாதிரி நிறைய மணல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து போய்கிட்டு இருக்க பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடலாக இருக்கிறது. ஆகையினால இது ஓகே. உண்மையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அதிக விதமான களைப்பையும் ஒரு வலிமையும் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. எங்கெல்லாம் களைப்பு அதிகமாக கொடுக்குதோ அங்கேருந்து மீண்டு வர ஒரு உத்வேகம், புது உத்வேகம், ஒரு வலிமை எல்லாமே கொடுக்குது. பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இங்கே பார்க்குற திசையெல்லாம் வந்து யானைகளோட லத்திகள் தான் இருக்கும். ஸோ உண்மையில் காடுகள்லாம் தாண்டி போகும்போது பார்த்து சுதானமாக போகணும். ஆங்காங்கே நிறைய இடங்களில் இந்த வெள்ளி முள் பார்த்தீங்கன்னா நேற்று நாட்களில் நம்ம சின்ன வட்டையெல்லாம் தாண்டிட்டோம். ஸோ சின்ன வட்டைங்கிற மாதிரி பெரிய வட்டை ஒன்று இருக்கா, அது எங்கன்னு தெரியாது. போகிற இடங்களில் தான் யாருக்கிட்டாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ போகக்கூடிய இந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தா தெரியும். நேற்றைய நாட்களில் கூட இதே மாதிரி நிறைய லைன்கள் பார்த்துருந்தாலும், ஆனால் காலையில் வந்து இப்படி ஒரு இடத்தை வந்து பார்க்கும்போதும்
எப்படி வந்து பக்தர்கள் லைனில் போகும்போதும் இதை பார்க்கும்போது ஒரு ரம்மியமாக அட இவ்வளோ பேர் வந்து இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு இப்படி போகும்போது நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அந்த எனர்ஜி தான் தேவை. ஸோ நமக்கான ஒரு பூஸ்ட்டை வந்து எங்கே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்தவங்க கிட்ட இருந்து அனுபவசாலிங்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை கேட்டறிய அது நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பார்த்தீங்க சொன்னால் காட்டு விலங்குகள் கூட சும்மா கிடையாது, நிறைய விலங்குகள் நிறைய இடத்துல இருந்து கிடக்கு. ஸோ இங்கே ஒரு மரம் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க, அங்கே நிறைய விலங்குகள் வந்து இருந்து கிடச்சி மான் மர அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் யானை அப்படி சொல்லி சகல விலங்குகளுமே காட்டில் கூட இறந்து கிடக்குது. காட்டுக்குள்ளே இருக்க விலங்குகள் கூட அதோட வாழ்க்கை கூட சும்மாலாம் கிடையாது, அதற்கும் ஒரு போராட்டங்கள் தான். ஸோ அந்த போராட்டத்தில் வந்து அந்த விலங்குகளும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதெல்லாம் நம்ம வெளியில் வந்து பார்க்கும்போது தெரியுது, உள்ளே வந்து பார்க்கும்போது தான் எல்லாமே தெரியுது. நேற்று கூட இந்த இடத்துல வந்து தங்கி நிறைய பேர் இருந்திருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தரப்பால் போட்டிருக்காங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு போயிருக்காங்க இங்கே இருந்து. ஸோ இது ஒரு பெரிய வெட்டம் மாதிரி தான் இருக்குது இதுவும். ஸோ இங்கே எல்லாம் இருந்து இப்போ வந்து தரப்பாலெலாம் கிளியர் பண்ணிட்டு இங்கே எடுத்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே கூட பாருங்கள், அங்கே கூட இப்போ தரப்பாலை மடித்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் நாவலடியில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் வந்து இருக்கிறேன். இது எந்த இடம்னு சொல்லி தெரியும். அதே எந்த இடம் ஐயா? இந்த இடம் இது வந்து தொலையாவட்டை. அதுதான் தொலையாவட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த இடம் மாதிரி தொலைஞ்சு போகலாம் சொல்லி. அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் ஐயா போகணும் எதுக்கு நான் வியாழைக்கு போகிறோன்னு சொன்னால் இன்னும் 6 கிலோமீட்டருக்கு மேலே 6 கிலோமீட்டருக்கு மேலே. இப்போ எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்போம்? ஒரு 4-5 கிலோமீட்டர். அவ்வளோதானா? மொத்தமே அப்போ கொடுத்துருங்க. வெளியாக்குற வேலை இல்லை உங்களுக்கு. அவங்க இந்தாங்க இந்தா. இது வந்து பால் குறிஞ்சாலையா இல்லை மற்ற குறிஞ்சாலையா? வட்டமாக இருக்கும். பால் குறிஞ்சாலண்டு ஒரு குறிஞ்சாலை இருக்குது, அது வந்து கசப்பு இல்லை, இது வட்டமாக இருக்கும், இனிப்பு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு அதோட சுண்டுவிடுங்க. ஆனால் இடத்த வச்சுருந்தா இன்னும் இல்லாமல் போயிடும். பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் போகணும் இருந்து. அது சரி அருமை. சித்தாண்டியா நீங்கள்? மாட்டல விவேகநாட ஏரியாவா இல்லை? சூப்பர். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. என்னாலே வந்து இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். இனி ஒரு எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன்னா இனி ஒரேடியாக போய் நான் வியாழையிலே தான் நிற்கிற பிளான். மார்னிங் கூட நான் பிளான் பண்ணது, சரி நடக்க ஆரம்பித்தா வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, அப்படியே கண்டினியூவாக நடந்துட்டு வியாழையிலே ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி. பட் வந்து இயந்திரத்தனத்தை வந்து நம்ம இங்கே கைவிட்டு தான் ஆகணும். நாம் என்ன நினைச்சாலும் வந்து நம்மளோட ஓடி வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. ஸோ இயந்திரத்தனம் அப்படிங்கிறதும் இங்கே இல்லை, எங்கேயுமே வந்து அது செல்லாது. ஸோ உண்மையில் ஆமை போல் 5 புலன்களை அடக்கிக்கிட்டு நாம் பயணிக்கத்தான் வேணும். இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பித்தோன்னா இன்னும் ஒரே பிடியாக போய் வேலையில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக தான் நிறுத்து. நடக்கும்போது தண்ணி குடித்தாலும் வந்து அது இறங்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்த ரெஸ்ட் எடுக்கும். கண்டினியூ அப்படியே பயணிக்கலாம். எப்போ எவ்வளோ நடந்துக்கிட்டு வராங்க, வயசு வித்தியாசமெல்லாம் கிடையாது. சின்ன பசங்க பெரிய பசங்க அப்படி சொல்லி சகல பேருமே நடந்து வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. புண்ணியம் எல்லாம் புண்ணியம். முருகன் செயல். பார்த்தீங்கன்னா ஐயாக்கள் வந்து குறிஞ்சாலை ஆஞ்சிட்டு வந்தவங்க காட்டுக்குள்ளே. ஸோ அதில் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பேக்கில் கட்டி எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து வேண்டிட்டு போயிட்டாங்க. பிரச்சனை இல்லை, அவங்க புண்ணியத்தில் அவங்களும் வந்து அந்த ஒரு மூலிகை மாதிரி தான் அது. ஸோ அந்த சாப்பாடு வந்து அவங்க சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு வந்து இதே மாதிரி மண்ணெல்லாம் தான் இருக்குது.
ஸோ இதை கடந்து தான் வந்து நம்ம வியாழைக்கு போய் ஆகணும். வியாழைக்கு போனாலும் வந்து சேம் அதே பிளேஸ் தாங்க. அதாவது வந்து ஒரு பீச் ஓரம், கடற்கரை ஓரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அப்படிங்க சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நம்மளோட வேலோடு மலைக்கு போகிறதுக்கு முன்னால் சந்தனமடு ஆற்றை கடந்து போவோம்ல. ஸோ அந்த சந்தனமடு ஆற்றுக்கு அந்த சந்தனமடு ஆறு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிளேஸ் தானே. பட் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து பியூர் ஒயிட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வெள்ளை நேரத்தில் வந்து இருக்குமா, அவ்வளோ கிளியராக இருக்குமா, பியூர் கிளியராக வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல. போக நம்ம சிவாய் வந்துட்டாங்க சாமியெல்லாம் வந்து போகிறாங்க. உண்மையில் நான் எந்திரத்தனத்தை கைவிட்டுட்டேன். ஆமை போல் ஐம்புலங்களையும் அடக்கி மெல்ல மெல்லையாச்சு போய் சேர்ந்துடணும். முந்திரவங்க முந்தட்டும், எப்படியோ யார் முந்தி போனாலும் அரோகரா, யார் முந்தி போனாலும் பிந்தி போனாலும் போய் சேர்கிற இடம் ஒரே இடம் தானே. ஸோ அதை வந்து உணர்த்தி கொடுக்குது இந்த ஒரு இடம் உண்மையில். ஸோ அப்போனாலும் அதே இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். என்னென்னா எனக்கு அந்த மசில்ஸ் வந்து அதோட பெயின் போக இப்போ காலில் வந்து அந்த வெயிட்டு ஜாஸ்தியாக கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒரு பெயின் வந்துருச்சு. ஸோ அதனால் சொல்ல முடியல, அதோட பெயின் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ காலில் வந்து ஒரு சுளுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெயின் தான். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெயின் ஆயில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ கூட அது போகலை. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சரியாகும் அப்படி சொல்லி நம்புகிறேன். அதே ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கோம். அப்படி கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ போகிற வழியில் இன்னும் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படி சொல்லி தெரியலை. கண்டினியூவாக பார்க்கலாம். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியத்தையும் வியப்பையும் கொடுத்துக்கிட்டுருக்கு. பாருங்களேன் எவ்வளோக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு இந்த பிளேஸு. ஸோ உண்மையில் வேறு லெவல். இங்கே ஏதோ ஒரு பழம் காய்ச்சிருக்கு போல இருக்குது. வட்டி இங்கே பாருங்கள், மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அடடா. ஸோ வட்டி இங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. நான் நினைக்கிறேன் அது வாழைப்பழம் சம்திங். வாழைப்பழம் வந்து ஆனால் சீசன் முடிஞ்சுது. பட் இப்போ வந்து வட்டி நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஐயா நல்ல விஷயம். நம்ம சிவாய் அது அந்த ஒரு மரத்தில் தான் இருக்குது போல இருக்குது. நிறைய பேருக்கு வட்டி கொடுத்துட்ருக்காங்க. அது இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் இந்த பழம் இருக்குது. ஏன்னா சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. பட் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குது. அதை வட்டி எல்லா பேரும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இடத்த பாருங்களேன். இதை மாதிரி பல பிளேஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய இடங்களை வந்து பார்த்து கடந்து போய்கிட்டு இருக்கோம். போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு ஹோலில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ போய் சேர்ந்துடலாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தூரத்தில் வந்து பெரிய மணற்குடி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குல்ல. அது வந்து மேபி அங்கால கடல் பக்கமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படி இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் இது வந்து ஒரு வெட்டையாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து மெடிக்கல் டீம் கூட வந்து இருக்குது. ஆர்மி அண்ட் மெடிக்கல்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே பண்ணுவாங்க நினைக்கிறேன். மேபி ஆர்மியாக மட்டும் இருக்குமோ சொல்லி தெரியல. ஏன்னா ஆர்மி மட்டும் தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஆர்மியாக மட்டும் தான் இருக்கும். இங்கே மெடிக்கல்ஸ் டீம் வந்து இல்லை நினைக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் அதாவது எங்கெல்லாம் அதிகம் ஸ்டே பண்ணுறாங்களோ அந்த பாயிண்ட்டில் தான் மெடிக்கல் சர்வீஸும் சேர்ந்து வந்திருக்கும். மற்றபடி தள்ளி ஒவ்வொரு பாயிண்ட்டுகள்லையும் வந்து ஆர்மி சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய வட்டியாக இருக்குது. அண்ட் இங்கே எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து மக்கள் பார்த்து அந்த இடத்துக்கு எல்லாம் ஸ்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போதைக்கு நான் நிற்கலை. நான் இப்போ என்னன்னா நம்மளோட நடக்கி நம்ம போய் சேர மாட்டோம். ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் இது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ கண்டினியூவாக போகலான்னு நினைக்கிறேன். ஊருக்காரங்க நிற்கிறாங்க போல இருக்கு. ஒரு ஹாய்னு சொல்லிட்டு போவோம். பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம சிவாய் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வேகமாக நடந்து வந்தாங்க. நடந்து வந்துட்டு எல்லா பேருமே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சாமி இவர் வந்து ஊரில் இருந்து நடந்து வந்தாப்புல. நம்ம சிவாய் அரோகரா. எங்கள் ஊரில் இருந்தால் நடந்து வந்தீங்க? பானமையிலேருந்து நடந்து வந்து. நம்ம சிவாய் எத்தனை நாள் நட மொத்தம்? இன்றையோட எத்தனை நாள்? 4வது நாள். அருமை. ரெஸ்ட் எடுக்கிறீங்க. எடுங்க. நான் முந்திரண்ணா எந்த நடக்கி நான் அப்படி தான் போய் சேரலும். மெல்ல நடந்து சேர்ந்துடலாம். நம்ம சிவாய். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறவங்களை எடுக்கிறாங்க. ஓகே, அப்படி நடந்து வந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து
சிங்கள மக்கள் ஒரு கமிட்டியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வருஷம் இந்த இடத்துல வந்து சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஸோ அந்த சாப்பாடு இந்த வருஷம் இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் க்யூவில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். அதோ அங்கே இருக்குது பாருங்கள் க்யூ. ஸோ அங்கேருந்து இப்படியே வந்து லைனுக்கு போய் கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் லைன் போகணும் பாருங்கள், உயர்த்து காட்டுறேன். ஐயோ ரொம்ப தூரம். ஸோ இவ்வளோ பேரும் இந்த லைனில் வந்து எத்தனை மணிக்கு சாப்பிட்டு வரப்போகிறாங்க சொல்லி தெரியல. பட் நான் நிற்கலை. நான் சொன்ன மாதிரியே வந்து வியாழையை போய் பிடிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம உடைமையெல்லாம் வைக்கிறோம். கொஞ்சம் கையை காலை நிமித்தி சரிப்படுத்திட்டு போய் அப்படியே வியாழ ஆற்றுல வந்து கிட்டத்தட்ட 3-4 ஹவர்ஸ் வந்து அதுக்குள்ளேயே கிடக்கப்படும். கிடந்தா தான் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அப்படி தான் போகிறோம். பாருங்கள், இங்கெல்லாம் வந்துருக்காங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு. எனக்கெல்லாம் தெரியலை எத்தனை மணிக்கு வந்து இவங்கெல்லாம் சாப்பாடு வேண்டிட்டு கரை வந்து சேருவாங்க அப்படி சொல்லி. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இப்போ கொடுத்து கொண்டு இருப்பாங்க நினைக்கிறேன். பாரு எவ்வளோ பெரிய லைனு. நானே எவ்வளோ தூரம் வந்து நடந்து காமிச்சிட்டு வரேன். அங்கே அது வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க பாரு. ஸோ ரொம்ப தூரம் லைன் அது. இன்னும் தூரமாக போகணும் வேலைக்கு. 2 கிலோமீட்டர். ஸோ அந்த இன்னும் 2 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கான். ட்ரை பண்ணி போயிடலாம். எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், 2 கிலோமீட்டர். ஸோ 2 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டராக இருந்தாலும் கூட வந்து போயிடலாம். அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. காலில் பெயின் மட்டும் இல்லைன்னா சீக்கிரமாக போயிடலாம். பட் அந்த ஒரு வெயிட் பெயின் தான் வந்து பாட்டி வதைக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது. பாரு, சாப்பாடு வேண்டிட்டு வராங்க. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பாடு வேண்டிட்டாங்க போல இருக்கு. இன்னொன்று பிளேட்டு முக்கியம். நம்ம கையில் பிளேட்டே கிடையாது. பிளேட்டு கொண்டு வரையில்லை. அடுத்த வருஷம் வரதா இருந்தால் பிளேட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கு கப்பு எல்லாமே கொண்டு வரணும். இந்த வருஷம் அதெல்லாம் கொண்டு வரவே இல்லை. அனாவசியமாக மற்ற பொருட்களை கொண்டு வந்துட்டு எல்லாம் அனுபவம் தானே. ஸோ நெக்ஸ்ட் இயர் என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். அடுத்த வருஷம் வருவோம். இதனால் நான் ஒன்றும் சோர்ந்து போகலை. இனி எவ்ரி இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி, முன்னால் காணொலி சொன்ன மாதிரி வந்து உயிரோடு இருந்தால், நாட்டில் இருந்தால் கண்டிப்பாக எவ்ரி இயர்ஸ் வருவேன். பார்த்து சொன்னால் இங்கே அந்த மசில்ஸ் ப்ராப்ளம், அந்த பிரச்சனை ஆனவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மசில்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி வந்து இங்கே மசாஜ் கூட வந்து பண்ணுவாங்க. இங்கே இதுக்குள்ளே பண்ணுறாங்க. ஓகே, இதில் நின்று வெயிட் பண்ணி சாப்பாடு வேண்டுறவங்க வேண்ட, மற்றவங்களாம் போய்கிட்டு தான் இருக்காங்க. என்னடா போவோண்டா. பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொழும்பு சாமி ஏலியா வந்துட்டாப்புல. அந்த இடத்துல நின்றுருக்கான். அவன் வந்து 1 hour 1.5 hour கூடவான். எனக்கு தெரியும் அவன் டாக்கெட் பண்ணி வந்துடுவான். அவன் வெயிட்டும் கம்மி, அது போக அவன் வித்தியாசமான ஒரு நடை. ஸோ அவனுக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுத்து நடக்க முடியாது. அவன் ஏலியா வந்துட்டானா. ஸோ அவன் சாப்பிட்டானா. நான் சாப்பிடலன்னு கேட்டான். இல்லை, நான் சாப்பிடலை. நான் சொன்ன மாதிரி வேலைக்கு போகிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா சாப்பாடோ இதோ என்னமோ. ஸோ முதல்ல அங்கே போயிடணும். இங்கே பாரு, வெட்ட வெயில், வேகாத வெயில். இதுக்குள்ள கூட இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அம்மம்மா. அங்கே சாப்பாட்டுக்கு ஒரு லைனு, அது மாதிரி இங்கே பார்த்துக்க சொன்னால் இங்கே தண்ணிக்கு கூட லைன். இங்கே பாருங்க, தண்ணிக்கு லைனில் நிற்கிறாங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. தண்ணி தான் எல்லா பேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சாப்பாடை விடவே தண்ணி தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் அன்னதானம் கொடுக்குறாங்க, தண்ணியும் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அன்னதானத்தை விட தண்ணிக்கு தான் எல்லோரும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நான் உட்பட எனக்கும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. அது முடிஞ்சுன்னா அவ்வளோதான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஆர்மி அண்ட் போலீஸ், அதாவது பாதுகாப்பு படைப்பிரிவினர் சின்னதாக கேம் போட்டிருக்காங்க. அங்கே இருக்காங்க. அதுலேருந்து அப்படி இது ஒரு பெரிய வெட்டையாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே
மரங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. ஆனால் வெட்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய ஒரு வெட்டு தான் இருக்குது. ஸோ நினைக்கிறேன் இங்கேயே அந்த மண்புட்டி இருக்குது. அந்த பக்கம் வந்து குளுமாடுகள், அதாவது காட்டெருமைன்னு சொல்லுவாங்க, அது வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் மேபி கடல் இருக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் அந்த மணல் நிலங்கள் அப்படி இருக்கு பாருங்க. அங்கே நிற்கிறது எல்லாமே வந்து காட்டெருமைகள் அப்படி சொல்லக்கூடிய குளுமாடன்னு சொல்லுவாங்க. இதுதான் அங்கெல்லாம் நிற்கிது. இங்கே ஒரு பயணத்தை பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன புதற்காடுகள், ஆனால் இந்த முட்கள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் செருப்பு போடாமல் தான் நடக்கிறேன். எனக்கு இன்னுமே எதுவுமே குத்தலை. இங்கே பாருங்கள், இந்த முட்கள் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இப்படியான காடுகள் தான் முன்னைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது இன்னும் அடர்ந்த காடாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே புகுந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது ஓரளவுக்கு இதை இடம் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது இப்படி பயணம் போகிறதுக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒற்றை அடிப்பாதை தான். ஸோ ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் தான் போகணும். ஆனால் இங்கே மோஸ்ட்லி நிறைய இடங்கள்லேயே வந்து இந்த யானையோட லத்திகள் வந்து கிடக்குது. திரும்புற திசையெல்லாம் வந்து அதிகமாக யானை லத்தி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் அதிகமாக யானைகள் நிற்கும் அப்படின்ட்டு. இங்கே எல்லா இடங்களையும் நிற்கும். பட் இருந்தாலும் இதில் அதிகமாக வந்து லத்திகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வித்தியாசம், ஒவ்வொரு அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்குது. போக 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 நான் அவ்வளோ பெரிய காடு இந்த காடு. ஐயோ இருக்கு வித்தியாசமாக எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த காடு. ஆனால் பாருங்கள், எல்லா இடத்தையும் யானை லத்தி, எல்லா இடத்தையும் யானை லத்தி தான். மேலே 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 கூட அந்த அவங்க கொண்டு போகிற உடைமைகள் தட்டக்கூடிய அளவுக்கு தான் இந்த காடு இருக்குது. ஸோ பார்த்து பதிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. அங்கே பாருங்கள், குனிச்சு போவாங்க, மேலெல்லாம் தட்டுது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வா, இந்த காட்டுக்குள்ளெல்லாம் எப்படி யானை புகுந்து தெரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சொன்னால் அவ்வளோக்கு பதிவாக இருக்கிறதுனால இது அது எப்படி புகுந்து தெரியும்னு பாருங்கள். இப்போ இந்த வழியை பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு அப்படி இருக்குன்னு. இந்த அருவி ஓடுற சத்தம் அப்படியே கேட்குது. வேலைக்கு வந்துட்டோமா நாம? நம சிவா. நம சிவா. வேலைக்கு வேலை வந்தாச்சா? வேலை தான். ஓகே, ஸோ வேலைக்கு வந்தாச்சு. அம்மா நம சிவாய். 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3-3.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். அப்பா நம சிவாய். ஸோ முன்னுக்கு போய் முதல்ல ஒரு இடத்த பிடிக்கணும். பிடிச்சிட்டு உடனே வச்சுட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறது தான் வேலை. முடியலை. அப்பா அம்மா சிவாய். இந்த வழி இதை கடக்கிற பாதை எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். எனக்கு கூட தெரியாது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். முன்னாடியே அந்த ஒரு பள்ளமாக பதிஞ்சு போகுது. அதாவது நம்ம குமுக்கல்ல இருந்து மற்ற கரைக்கு வரும்போது எப்படிலாம் வந்தோமோ அதே மாதிரியான ஒரு பாதை தான் இருக்குது. சிவா அம்மா
நம சிவாய நம சிவாய. ஐயா, ஐயா. அம்மா தாய், இந்த வழியெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் மழை பெய்கிற டைமில் காட்டு தண்ணிகள்லாம் இந்த வழியால் தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த வழியால் போய் அப்படியே வியால் ஆற்றுல கலக்கும். ஆமாம் அப்பா முடியலை. ஆனால் உண்மையில் இன்றைக்கி தூரம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரேடியாக உகந்தையிலேருந்து குமுக்கனுக்கு வந்தோம்ல, அந்த தூரத்தில் ஒரு முக்கால்வாசி தூரம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி இல்லைன்னா சேம் அதே அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடக்க தூரம் வந்து அப்படி தான் இருக்குது. ஆமாம், அந்த தண்ணி ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பட் இன்னும் அந்த ஒரு ஆறு அந்த பக்கம் பார்த்துருங்க. பட் இந்த பக்கம் காணலை. இது அப்படியே சுற்றி போகுது நினைக்கிறேன். ஆனால் குமுக்கல்லையும் வந்து அந்த ஆற்ற கிடக்கிறதுக்கு ஆழம் அதிகமாக இருந்ததுனால மற்றொரு புறம் 2.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டர் வந்து சுற்றி போக வேண்டியதாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா. இல்லைன்னு சொன்னால் பழமையாக அவங்க போகிற மாதிரி அந்த ஆற்றுக்கு குமுக்கன் ஆற்றுக்குள்ளாலே போயிருந்துருக்கலாம். தண்ணியோட மட்டும் கம்மியாக இருந்திருக்கு. பட் அது அதிகமாக இருந்ததுனால வந்து சுற்றி வர வேண்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க உருவாக்கியிருக்கிற பாதை வந்து இந்த பாதை தான். இந்த வழியினூடாக போய் தான் நம்ம வந்து இப்போ வியாலையில் தங்கி ஆகணும். வியாலைக்கு வந்துட்டு தான் வியாலை. பட் வந்து அந்த ஆத்தியாண்டின பகுதியில் தான் எல்லோரும் வந்து தங்கியிருப்பாங்க. புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.